வசனமாக வாசித்துக் கொண்டு வாருங்கள். Genesis chapter 18 verses from 1 to 32. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 33 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையை எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்திலே இருக்கிறாள் என்றான். அப்போது அவர், ஒரு உற்பத்த காலத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்போது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலிலே இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவளாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், நீ இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்கு இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால்
அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்கள் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 31 33 வரை எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நாளையிலிருந்து நடக்கிற பாஸ்டர்ஸ் ட்ரைனிங்ல ஆதியாகம புத்தகத்தை நான் பாடம் நடத்த போகிறேன். கடந்த வாரம் சென்னையிலும் மற்றும் சேலத்திலும் நடந்த மாஸ்டர்ஸ் ட்ரைனிங்ல கூட இந்த ஆதியாகம புத்தகத்தை தான் போதிச்சேன். குறிப்பா இதுல கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திக்காக ஜெபித்து காத்து கொண்டிருந்த போது மரணத்திலிருந்து தப்புவிக்கிற ஜெபம், மரணத்திலிருந்து தப்புவிக்கிற ஜெபம் என்ற தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். மரணத்திலிருந்து தப்புவிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை நமக்காக அல்ல, நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக இந்த ஜெபத்தை நாம் இருக்கிற இடத்திலிருந்து ஏறெடுக்கும் பொழுது ஆபத்திலே எங்கோ இருக்கிற அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆபத்துல எங்கோ இருக்கிற அவர்களை இங்கிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் காப்பாற்றுவார். இப்போ இதை நான் கொஞ்சம் தியானிக்கும் பொழுது பலமுறை இந்த புத்தகத்தை ஊழியர்களுக்கு முழு புத்தகத்தையும் பாடமா நடத்தி இருக்கிறேன். ஆனால் இந்த பகுதி உண்மையாக இந்த முறை ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுல குறிப்பா லோத்துவுக்காக ஆபிரகாம் செய்த பரிந்து பேசின ஜெபம், இன்டர்செசரி பிரேயர். நம்ம குடும்பத்திலோ, நம்ம சொந்தங்களிலோ, நம்முடைய நண்பர்களிலோ யாரோ ஒருத்தர் ரொம்ப வியாதியாய் இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ என்ன செய்யலாம்? 2 காரியம். 1, ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிடலாம். ரொம்ப போதும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிடலாம். இல்லைன்னா அவங்களுக்காக திறப்பிலே நிற்கலாம். அவங்களுக்காக திறப்பிலே நிற்கலாம். இப்போ ஆபிரகாம் லோத்துவுக்காக திறப்பிலே நின்று வேண்டுதல் செய்கிற ஜெபத்தை இந்த காலவெளியில நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாய்
கவனித்து கொண்டு வருவீர்களானால், இப்படி திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாருக்காக அவன் வேண்டுதல் செய்தானோ அவனையும் காப்பாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார் என்பது ஒரு பார்வை. ஆனால் அதன் வாயிலாக அப்படி ஆபிரகாம் ஜெபித்ததால ஆபிரகாமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பது அடுத்த பார்வை. அல்லேலூயா. இதை ரெண்டையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் என்ன உறவுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா. ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லாம் வேணாம். ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா. அல்லது ஓகே, பெரியப்பா. லோத்துக்கு பெரியப்பா ஆபிரகாம். ஆபிரகாமோடு பிறந்தவர்கள் 3 பேரு. ஆபிரகாமோடு பிறந்தவர்கள் 3 பேரு. அந்த 3 பேர்ல கடைசி தம்பி ஆரான். ஆரானுடைய மகன் தான் லோத்து. சரி, இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அதுல அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தா, இந்த 3 பேரு அண்ணன் தம்பிங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணானுங்க. அவங்க பேரெல்லாம் இருக்குது இதுல. இந்த 2 பேருக்கு குழந்தை பிறந்துருச்சு. சாராளுக்கு மட்டும் பிள்ளை பிறக்கவில்லை. ஒரு குடும்ப கட்டமைப்பை ஆதியாகம புத்தகத்துல ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒரு குடும்ப கட்டமைப்பு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தாரையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அப்போ லோத்துவும் ஆபிரமோடு சேர்ந்து கொண்டான். இவங்க சேர்ந்து புறப்பட்டார்கள். இது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய உறவு. இன்னைக்கு லோத்து பண்ணது சரியா தப்பா அதெல்லாம் பேச்சு இல்லை. ஆபிரகாம் பண்ண ஜெபம், அதுவும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமோடு இருந்ததினால் லோத்துவையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் மேய்ச்சல் இடத்துல, தண்ணீர் காட்டுகிற இடத்துல வாக்குவாதம் உண்டாயிற்று. இதை அறிந்த ஆபிரகாம் லோத்தை அழைத்து, உன் வேலைக்காரருக்கும் என் வேலைக்காரருக்கும் பிரச்சனை எதற்கு? நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ தெரிந்து கொள்ளும் என்று சொன்னபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதோம் கொமோரா பட்டணத்தின் செழிமையை கண்டு, அழகான புல் தரையை கண்டு, தன் ஆடு மாடுகளுக்கு வேண்டிய புல் அங்கே கிடைக்கும், ஒரு நதி பாய்ந்தோடுகிறது, ஒரு ரிவர், அந்த நதி தண்ணீரை நாம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டு அங்கே போனான். ஆபிரகாம் லோத்துவை அனுப்பி விடுகிறதில் அவனுக்கு விருப்பம் இல்லை.
ஆனால் பிரிந்து போவதில் லோத்துக்கு தான் விருப்பம். சரி, இப்போ அங்க சூழ்நிலை மாறி போச்சு. சோதோம் குமோராவுல பெரிய பாவம். ஆண்டவரே அதை பார்க்க வர்றாரு. கொஞ்சம் அங்க நாம கட் பண்ணிடலாம், இந்த பேக்ரவுண்ட கட் பண்ணிடலாம். ஆபிரகாமுக்கு 99 வயசாயிடுச்சு, சாராய்க்கு 89 வயசாயிடுச்சு. ஆண்டவர் ஒரு குட் நியூஸ் எடுத்துன்னு வர்றாரு. நல்லா கேளுங்க. ஆபிரகாம் ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இப்போ ஆபிரகாம் அந்த ஹைவே, அந்த ரோடு வழியா தன் கூடாரத்தை போட்டிருக்கிறான். 3 புருஷர் வழிபோக்கரை போல தங்களை காட்டுகிறார்கள். அந்த வழியா போறவங்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ உடனே ஆபிரகாம் ஓடி போய் அவங்களை வருந்தி தன் வீட்டுக்குள் அழைத்து வந்து, தன் கூடாரத்துக்குள் அழைத்து வந்து, இந்த மரத்து நிழல்ல கொஞ்சம் சாய்ந்து கொண்டிருங்கள், இந்த தண்ணீரினால உங்க கை கால் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, சாரா இடத்துல போய் மாவு எடுத்து அப்பம் சுடுவாயாகன்னு சொல்லிட்டு மந்தைக்கு ஓடி சிறந்த கன்றை பிடிச்சு அதை சீக்கிரமாய் சமைத்து கொண்டு வா என்று வேலைக்காரனிடத்துல ஒப்பு கொடுத்து பால் கட்டி வெண்ணெய் போன்றவற்றை கொண்டு வந்து இந்த 3 புருஷருக்கு முன்பதாக வைத்தான். இந்த 3 பேரும் புசித்தார்கள். அப்போ தேவதூதர்கள் சாப்பிட முடியுமா? தேவதூதர்களுக்கு குழந்தை பிறக்குமா? குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா முடியும். தேவதூதர்கள்னா ரக்க கட்டின்கிற சம்மன்ஸா நினைச்சுக்காதீங்கோ. தேவதூதர்கள்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரக்க இருக்கும் பின்னால, அப்படியே பறந்து வருவாங்கோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. தேவதூதர்கள் உம்மை போல என்னை போல உருவம் கொண்டவர்கள். ஆனா ஏசாயா புத்தகத்துல அவங்களுக்கு அவ்வாறு 6 சட்டைகள் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பெஷல் வகையான தேவதூதர்கள். எல்லா தேவதூதர்களுக்கும் சட்டைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க வேலை அது, அதுக்காக அவர்களுக்கு சட்டை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆபிரகாம் வைத்த இந்த ஆகாரத்தை இந்த 3 பேரும் புசித்தார்கள். 3 பேரும் சாப்பிட்டாங்க. இப்போ ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு மத்தியில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அதை பத்தி மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில ஒரு கெமிஸ்ட்ரி. ஆண்டவர் என்ன பண்றாரு? சாப்பிட்டு முடிச்சாங்க. 2 பேர் எந்திரிச்சு சோதோம் குமோராக்கு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பேசுறாரு, கொஞ்சம் சத்தமா பேசுறாரு. அங்க ஆபிரகாம் காதுல பட்டும் படாத மாதிரி விழணும் பேசுறாரு. அது ஆபிரகாமுக்கு கேட்கணும். ஆனா ஆபிரகாம் இங்க வா அப்படின்னு சொல்ல போறது இல்ல. ஆண்டவர் பாட்டுக்குன்னு பேசிக்கிறாரு. என்னன்னு பேசிக்கிறாரு? நானு சோதோம் குமாரா பட்டணத்திற்கு செய்ய போகிறதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏன் அப்படின்னா, இவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறப்போகிறான். இருபதாம் வசனத்துல சோதோம் குமோராவின் குடிகள் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் 17ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆண்டவரே பேசிக்கிறாரு. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அடுத்து சோதோம் குமாராவுடைய கூக்குரல் பெரியதாய் இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று
பார்த்து அறிவேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லல. கொஞ்சம் பாருங்க, அந்த ரூம்ல ஒரு மூலையில ஆபிரகாம், இந்த மூலையில ஆண்டவர். அவரே பேசிக்கிறார், ஆண்டவரே. ஆனா அவர் பேசுற சத்தம் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கேட்கணும், அப்படி பேசிக்கிறார். ஆபிரகாமு கிட்ட போயிட்டு தன் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு இருந்தான். 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஓகே, 3 பேர்ல 2 பேரு சோதோம் குமாராக்கு போயிட்டாங்க. ஆபிரகாமோ அங்க கைகளை கட்டிக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னால நின்று கொண்டு இருக்கிறான். இது எப்படின்னா, நமக்கு தெரியும், ஒரு சிலர் என்னை சந்திக்க வரும்பொழுது தயங்கி நிற்பாங்க, எதுக்கும் கேட்க மாட்டாங்க. தயங்கி நிக்கிறாங்கன்னாவே ஒண்ணு என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, அல்லது ஏதோ கேட்க வராங்கன்னு அர்த்தம். கரெக்டா? வேணும்னே நான் மூஞ்சி திருப்பி நிற்கிறது இல்லை, அட்டன் பண்ணுவாங்க. என்ன வேணும் சொல்லு, கேட்குறோம்ல. அப்படிதான் ஆபிரகாம் ஆண்டவர் முன்னால தயங்கி நின்று கொண்டு இருக்கிறான். அப்படி ஆண்டவர் பேசணும், ஆபிரகாம் பேசணும்னு தான் அவன் காதுபட ஆண்டவர் சொன்னாரு, நான் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்றார். இப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரோ, துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ. பட்டணத்துக்குள்ள ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. ஆபிரகாமுடைய ஜெபம் பாருங்க, 25ஆம் வசனத்துல இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 25ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். நல்லா கேளுங்க, ஆண்டவருக்கு ஒரு பேரு இருக்கு. இந்த வசனத்திலிருந்து அவர் யாரு? சர்வ லோக நியாயாதிபதி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு, அகில உலகத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் ஜட்ஜு. அகில உலகத்துக்கும் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி அவர் ஒருத்தர் தான். அவர் நீதி செய்யாமல் இருப்பீரோ? ஆபிரகாம் கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். ஆண்டவர் பதில் சொல்லிட்டார். ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறவன் அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50க்கு 5 குறைய நீதிமான்கள் இருந்தால் 5 பேர் குறைஞ்சிருச்சுன்றதுக்காக அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் பதில் அளிக்கிறார், 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிப்பதில்லை என்றார். பின்னும் ஆபிரகாம் ஆண்டவரோட பேசி 40 நீதிமான்கள் காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரே, பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்களை அங்கே கண்டால் அழிப்பதில்லை என்றார். ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசிவிடுகிறேன், 10 நீதிமான்களை கண்டால் பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான்களை கண்டால் நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை.
இதுக்கு கீழே இறங்கி போக ஆபிரகாமுக்கு மனசு இல்லை. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். இப்போ இந்த பகுதியை நான் தியானித்த போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, உத்தரவாதம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, உத்தரவாதம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்காக, டுவர்ட்ஸ் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. என்னை விட்டுட்டு போனானே. அழகா இந்த சம்பவத்திலிருந்து எனக்கு இதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது கெட்டகுமாரனுடைய கதை தான். கெட்டகுமாரனுடைய கதை தான். ஜன்னலை திறந்து வச்சு பார்த்துன்னு இருந்தாராம் அப்பா. அப்படித்தான் ஆபிரகாம் பார்த்துன்னு இருந்துக்கிறான், ஜன்னலை திறந்து வச்சுட்டு. இன்னைக்கு லோத்து தான் தப்பான ஒரு முடிவை எடுத்தான். இதெல்லாம் ஆன பிறகு கூட நேரம் ஆபிரகாம் கிட்ட வந்திருக்கலாம், வராம அந்த மலை மேல அந்த கெபி. நாம இது ஒரு ஸ்டோரி இல்ல. இந்த சம்பவத்தினுடைய கன்க்ளூஷன், முடிவு எப்படி இருக்குது தெரியுமா? 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19:16. தமிழ்ல அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தியின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். 29ஆம் வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அப்போ மரணத்திலிருந்து உன்னுடைய சகோதரனை, சகோதரியை, இரத்த சம்பந்தமான உறவுகளை, நண்பர்களை, பழகினவர்களை காப்பாற்ற நீ திறப்பிலே நிற்க முடியும். ஹல்லேலூயா. நீ திறப்பிலே நின்றால் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு அவர்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான். மோசே கிட்ட கூட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் நினைச்சிருந்தா இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு சொல்லாமலே அழித்திருக்கலாம். ஆனா அங்க சொல்றாரு, வழிவிடு. பெண்ணுமோ மோசே ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும் ஆண்டவர் சின்னவர் மாதிரியும் வழிவிடு, நான் ஒரே மனிதனை அழிப்பது போல அவர்களை அழித்து விடுவேன்னு அங்க பேச்சுவார்த்தை. அது கூட நிறைய நேரத்துல படிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு பெருசு. மோசே என்ன பண்ணிட்டுக்கலாம், இந்த சுண்டு விரல்ல அப்படி தள்ளிட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிட்டுக்கலாம். ஆனா ஆண்டவர் மோசே கிட்ட பேசுறார், வழிவிடு, ஒரே மனிதனை அழிப்பது போல இவர்களை அழித்து விடுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா மோசே அதுக்கு இடம் கொடுக்கல. இல்ல ஆண்டவரே வேண்டாம், தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிட்டார் என்று சொல்லுவார்கள். இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லுவார்கள். அந்த தீங்கு செய்யக்கூடாது. என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அப்ப ஆண்டவர் மாத்தினாரு, எல்லாரையும் ஒன்னா அழிச்சா தானே நீ தடுத்து நிறுத்துவ, நான் தனித்தனியா தூக்கிடுறேன், அப்ப உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைய விட்டார். சரி, அங்க கூட ஆண்டவர் பரிந்து பேசுகிற தலைவனை எதிர்பார்க்கிறார். பிற்பாடு தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திற்கு வரும் பொழுது, திறப்பிலே நிற்கவும் சுவற்றை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன்.
ஒரு மனிதனை தேடினான். அங்க கர்த்தர் ஒருவனையும் காணோம்னு சொல்றாங்க தீர்க்கதரிசியின் புத்தகத்தில். இங்க நாம நம்முடைய குடும்பத்திற்காக, இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, பழகினவர்களுக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக நாம திறப்பிலே நிற்க வேண்டும். அதுதான் இந்த வல்லமையான ஜெபம். இங்கிருந்து ஜெபித்து எங்கோ ஆபத்துல இருக்கிறவர்களை நம்மால காப்பாற்ற முடியும். இங்கிருந்து ஜெபித்து எங்கோ பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு நம்மால விடுதலை வாங்கி தர முடியும். ஆனா ஆண்டவருக்கு முன்னால இப்படி நிற்க நாம் ஆயத்தமா? ஆண்டவர் சொல்ல வந்தது என்ன? இந்த முழு காட்சி யோசனை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் ஆபிரகாம் வீட்டுல நடக்குது. இந்த முழு அதிகாரமே ஆபிரகாம் வீட்டுல நடக்குது. ஆண்டவர் வந்தது எதுக்காக? ஈசாக்கு பிறக்கிறத சொல்றதுக்காக. ஈசாக்கு பிறக்கிறத சொல்றதுக்காக. உலகத்திலே ஆபிரகாமுக்கு கிரேட்டஸ்ட் குட் நியூஸ், மிகப்பெரிய நற்செய்தி எதுவா இருக்க முடியும் சொல்லுங்க? ஈசாக்கு பிறக்கிறது தான். அதை காட்டிலும் ஆபிரகாம் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல, அவ்வளவு அதிகமா அத காதுல வாங்கிக்கல. லோத்துக்காக நின்று பரிந்து பேசி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் இதைத்தான் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நிறைய நேரத்துல நம்முடைய ஜெபத்துல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இப்படிதான் ஆயிப்போச்சு, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இப்படி ஆயிப்போச்சு. கொஞ்சம் மாத்தி யோசிக்க ஆபிரகாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுல இந்த காட்சி பாருங்க. தேவதூதன் வந்தாரு, 2 பேர் சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமே அடுத்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட உற்பவ காலத்திலே நான் வருவேன், உன் மனைவியாகிய சாராள் ஒரு பிள்ளையோடு இருப்பாள். இது ஸ்கிரீனுக்கு எங்க சாராள் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. குடாரத்துக்குள்ள இருக்கிறாள். அப்பதான் சொல்றாரு, உற்பவ காலத்துல அவளுக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அப்போ அந்த அம்மா சிரித்தாள், நகைத்தாள். ஆண்டவர் ஏன் சாராள் சிரிக்கிறார்? சாராள் பயந்துட்டு, இல்ல ஆண்டவரு நான் சிரிக்கல அப்படி. ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ சிரிச்ச. சில நேரத்துல நம்ம போய் சொன்னா கூட சரி போட்டோன்னு விட்டு போயிடுவாரு. சில நேரத்துல நின்னு இல்ல நீ சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்படி சிரிச்சதை இல்லைன்னு மறைக்கிற, உன்னை பார்த்து எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், 1 வருஷம் பொறுத்துக்கோ. எப்படி? உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க வைப்பேன். 1 வருஷம் முடிஞ்சிச்சு. சாராள் கர்ப்பவதியானால் 90 வயசுல ஈசாக்கை பெற்றெடுத்தால். அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? சாராள் பெற்ற பிள்ளைக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. ஈசாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நகைப்பு, சிரிப்பு, லாஃப்டர். ஈசாக்குன்னா சிரிப்பு. எதை நான் இல்லைன்னு சொன்னியோ அதுவே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்குது. பொய் பேசிட்டு நான் இல்லைன்னு நீ சொன்னியானா பொய்யே பிள்ளையா வந்து உனக்கு பிறக்கும். புரியுதா? பொறாம, கசப்பு சொல்லிட்டு இல்லைன்னா அதுவே உனக்கு குழந்தையா வந்து பிறக்கும். வாழ்நாளெல்லாம் அதை வச்சுன்னு போராட வேண்டி இருக்கும். அப்படிதானே நம்மளெல்லாம் நம்ம அப்பா அம்மா பார்த்து போராடி இருப்பாங்க. இத்த போய் பெத்தனேன்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா? சொல்லுங்க, அம்மா தானே. இந்த நற்செய்தியை கொடுக்க ஆண்டவர் வந்துக்கிறாரு. நல்லா யோசிங்க. ஆபிரகாமுக்கு இந்த குட் நியூஸ் சொல்ல ஆண்டவர் வந்துக்கிறாரு. சொன்னாரு, அதுக்கு ஆபிரகாம் முக்கியத்துவமே கொடுக்கல. மாறாக அங்கே கை கட்டி நின்று கொண்டு இருக்கிறான். கை கட்டி நின்று கொண்டு இருக்கிறான். லோத்துக்காக ஆண்டவர் லோத்தை காப்பாத்தினார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். மறுபடியுமா இந்த ஜெபம் எப்படி கனி கொடுக்கிறது தெரியுமா? எப்போ ஃப்ரூட் கொடுக்குது தெரியுமா? 14 வருஷம் கடந்து போயிடுச்சு. 14 வருஷம் கடந்து போச்சு. 15 வருஷம் இது பேசி 15 வருஷம். ஈசாக்குக்கு 14 வயசு ஆயிடுச்சு. அப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. நடந்தது ஆபிரகாம் சாராள் எல்லாம் மறந்துட்டாங்க. ஆண்டவர் ஒரு நாள் உன் மகனை கூட்டுன்னு
எங்க வா, மோரியாக்கு வான்னார். அங்க வந்து அவனை சர்வாங்க தகன பலியா வெட்டி எனக்காக பலி கொடுத்துருன்னார். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி கையை காலை கட்டி தூக்கி கடத்திட்டு ஓங்கிட்டான். ஆண்டவர், நிறுத்து, உன் பிள்ளை ஆண்டான் மேல கைய போடாது. இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்பொழுது நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்பதை நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து, இவனை லோத்த கை கட்டி நின்னு ஆண்டவர் காப்பாத்தினதுனால ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் என்ன பண்றார்? அவர் மேலே ப்ராமிஸ் பண்ணிக்கிறார். இது நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம். சரி, எப்ப பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சந்ததிகள் எல்லாம்னு வருதோ அது கண்டிப்பா ஈசாக்கு நிமித்தமா அல்ல. யாரு நிமித்தமா? ஆபிரகாம். ஆபிரகாமின் வயிற்றிலே வந்து பிறக்க போகிற உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய். ஹல்லேலூயா. அப்போ ஒரு லோத்துக்காக பரிந்து பேசினா உலக ரட்சகர் இயேசு வந்து இவன் வயிற்றிலே பிறந்தார். இதை விட பெரிதான ஆசீர்வாதம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை உன் குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக அழைத்திருக்கிறார். நீ ஆபத்துக்கும் பாதுகாப்புக்கும் நடுவிலே நின்று உன்னால காப்பாற்ற முடியும். ஆரோன் அன்னைக்கு மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் மத்தியிலே தூபகலசத்தை ஓடி கொண்டு போய் நிறுத்தினான். மரணம் நிறுத்தப்பட்டது. அப்படித்தான் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்திற்கு அழைத்திருக்கிறார். நீ சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ தீர்மானித்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிறாயோ, உன்னை திறப்பிலே நிற்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். திறப்பிலே நிற்கிற ஒரு ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். வரப்போகிற ஆபத்தை உன் ஜெபத்தால நீ தடுத்து நிறுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த ராத்திரி மறுபடியுமா இதுதான் செய்தி என்று நான் தீர்மானித்து விட்டு கடந்த ராத்திரி செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு வாக்கு, எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ப்ராமிஸ் அப்படின்ற தலைப்புல டேவிட் ஜெரமியா அப்படிங்கிற ஒரு ஊழியக்கார் பேசுறார். அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது a unique calling in each one of our life. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த தனிப்பட்ட அழைப்புனா, உன் குடும்பத்துக்கு நீ தான் பொறுப்பாளி. You are responsible for your family. ஆண்டவர் உன் குடும்பத்தினுடைய போக்குவரத்து எல்லாத்தையும் உன்னை கொண்டு நிதானிப்பார். உன் குடும்பம் ஆசீர்வாதமா செழிப்பா இருந்தா அதுக்கும் நீ தான் காரணம். கஷ்டத்துல வறுமையில இருந்தா அதுக்கும் நீ தான் காரணம். பட் என்ன செய்யுது? ஆபிரகாம் செஞ்சத செய்யணும். ஆண்டவர்கிட்ட கை கட்டின்னு, ஆண்டவரே, எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன். என் பிள்ளைகளுக்காக, லோத்துக்காக. ஆபிரகாம் லோத்துக்காக நின்னா. அதே சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்ப சூழ்நிலைக்காக. குடும்பத்துல யாருன்னா வியாதியா இருந்தா, பலவீனமா இருந்தா, மரணத்துக்கு ஏதுவான நோயில இருந்தா அவர்களுக்காக நாம திறப்பிலே நிற்க முடியும். நாம சுவற்றை அடைக்க முடியும். அல்லேலூயா.
ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என் குடும்பத்திலேயோ அல்லது எனக்கு தெரிஞ்சவங்கள யாரோ சிக்காயிட்டு ஐசியூக்கு போயிட்டா அவங்கள போய் பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. டாக்டர் இப்போ பிரீஃப் பண்ண போறாங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு என்னான்னு சொல்ல போறாங்க, அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு பக்கத்துல போய் நின்று கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஐ டோன்ட் டூ தட். இந்த மாத்திரை அந்த மாத்திரை, சிலர் இந்த மாத்திரைங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்க விரும்புறது இல்லை. அந்த நேரத்துல டெஸ்ட் குத்துட்டு ரிப்போர்ட்டு காத்துன்னு இருக்கிற அந்த நேரத்துல நான் விரும்புவது தனிமை. நான் விரும்புவது தனிமை. திடீர்னு யாரோ ஃபோன் பண்றாங்க, ஐயா ஹாஸ்பிட்டல் ஐசியூ கூட்டின்னு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ன உடனே, அப்போ நான் விரும்புவது தனிமை. என்னத்துக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட முறையிடுறது. நான் அங்க இருந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. டாக்டர் இல்லை, நம்ம நர்ஸ் ஊசி போட முடியாது, மாத்திரை மருந்து கொடுக்க முடியாது, பிசியோதெரப்பி பண்ண முடியாது. அங்கிருந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்கிருந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? முறையிடலாம். அந்த நிலைமையில நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜெபிக்கிற நிலைமையில நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கார். நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய அக்கம் பக்கம் மேலகத்தாருக்காக, நம்முடைய சபைக்காக பரிந்து பேசுகிற நிலைமையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். யாருக்காக நீ ஜெபிக்கிறாயோ அவர்களையும் காப்பாற்றுவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். அவர்களையும் காப்பாற்றுவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே இனி நாம இந்த வறுமையில, கஷ்டத்துல, அடிமைதனத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜெபத்தை மாத்தலாம். அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக, நம்முடைய சமுதாயக்காக, டேங்க் பிளாக்காக, ஓரன்லைனுக்காக, வெஸ்லின் பிளாக்காக பரிந்து பேசலாம். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னை பரிந்து பேசுகிறவனாய்